ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா பேபிகார்ன் 65 தாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 200 கிராம் பேபிகார்ன் எடுத்துருக்கேங்க. இப்போ கார்னஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 65க்கு இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. தண்ணியிலங்க மஞ்சத்தூள் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 50% வேக வச்சு எடுத்தால் போதும். ஃபுல்லாக வேக வைக்கணும் அவசியம் கிடையாது. பாருங்க, வேக வச்சு எடுத்தாச்சு. இது தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலுங்க 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் எலுமிச்சப்பழ ஜூஸுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க மாவை. வேக வச்ச பேபிகார்னுங்க மாவில் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தவாலங்க எண்ணெய் காஞ்சோடனே பேபிகார்னை போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இங்கே பாருங்க, பேபிகார்ன் 65 ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.